ஆண்டவர் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் இந்த நாளில் வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு உலகம் முழுவதும் குருத்தொலை ஞாயிறு என்று சொல்லி குருத்தொலையை குறித்து மிக பிரமாண்டமாக பேசி கர்த்தரை துதித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி வர்றாங்க. தேவன் நல்லவர். அல்லேலூயா. அதாவது இயேசு பாடுபடுவதற்கு முன்பு 5 நாளுக்கு முன்பதாக, இயேசு காட்டி கொடுக்கப்படுவதற்கு முந்தின 5 தினங்களுக்கு முன்பதாக இயேசு எருசலேமுக்கு வந்தார் என்று எழுதப்படுகிறது. இயேசு எங்கே வந்தாருங்க? எருசலேமுக்கு வந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளை, தேவஜனமே, சில காரியங்களை குருத்தோலை குறித்து அந்த பண்டிகை குறித்து சில காரியங்களை உங்களை சொல்லிவிட்டு இன்றைக்கு குருத்தோலை பயணமும் கொல்கதா பயணமும் இதற்குண்டான ஒப்பனையை நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அல்லேலூயா. 4 காரியங்கள் குருத்தோலை ஞாயிறு என்று இயேசுக்கு கிடைத்த காரியங்கள் 4. அதே போல அதற்கு பின்பு 5வது நாளில் நடந்த சம்பவங்களையும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒப்பனை ஒற்றுமையை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அல்லது அதற்கு எதிர்மறையாக காரியங்களை இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க இருக்கிறோம். முதல் இந்த நாளில் இயேசுக்கு மிகுந்த மரியாதையும் மதிப்பும் கிடைத்தது. அதே போல் அடுத்த 5வது நாளில் இயேசுக்கு இந்த மரியாதைக்கு எதிராக கிடைத்த அவமான காரியங்களை வேதம் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறது. இதை குறித்து இன்றைக்கு சிந்திக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. வேதத்திலே பண்டிகை நாட்கள் என்று சொல்லப்பட்டது. வேதத்திலே பண்டிகை நாட்கள், கூடார பண்டிகை என்று ஒன்று உண்டு. என்ன பண்டிகைங்க? கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகை போதுதான் இயேசு எருசலேமுக்கு போக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கூடார பண்டிகை 8 நாட்கள் கொண்டாடப்படும். ஒவ்வொரு நாளும் 7 நாட்கள், ஒவ்வொரு நாளும் பலிபீடத்தை சுற்றிலும் ஓசனா என்று சொல்லி ஒரு முறை சுற்றி வருவாங்க. 8வது நாள் 7 முறை. அந்த நாளுக்கு பெரிய ஓசனா நாள். அந்த நாளுக்கு பேர் என்னங்க? பெரிய ஓசனா நாள் என்று சொல்லி 7 முறை பலிபீடத்தை சுற்றி கர்த்தரை உயர்த்தி ஆராதித்து சந்தோஷப்படுகிற நாள் தான் இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஓசனா என்றால் இப்பொழுது ரட்சியும் என்று அர்த்தம். என்ன ஓசனா என்னங்க? இப்பொழுது ரட்சியும் என்று அர்த்தம். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, அல்லது இப்பொழுது உதவி செய்யும், அல்லது இப்பொழுது எங்களுக்கு இறங்கும், அல்லது இப்பொழுது இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டுவிடும் என்று அர்த்தம். இப்பொழுது என்கிற வார்த்தையை மையப்படுத்தி மீட்புக்கு அடுத்த பகுதியில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் இதோடு என்ன செய்து கொள்ளலாம்? இணைத்துக் கொள்ளலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்கள் கடன் பார்லிருந்து ரட்சியும். ஓசனை கடன் பார்லிருந்து ரட்சியும், விடுவியும், இந்த விடுவியும், குணமாக்கும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்றெல்லாம் இந்த ஓசனா என்ற பதத்துக்கு அர்த்தத்தை உடையதாக வேத பண்டிதர்கள் விளக்கியிருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை, தேவ தினமே, இந்த நாள் தான் மிக முக்கியமான நாளாக வேதத்திலே கருதப்பட்டிருக்கிறது. இந்த நாள் முடிந்து 5வது நாளிலே இயேசுவை யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தான் என்று வேதம் சொல்லுதுங்க. அப்போ தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, இந்த யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்கப்படும் போது நடந்த சம்பவங்களை குறித்து வெள்ளிக்கிழமை மிக தெளிவாக உலகம் முழுவதும் அதை குறித்து பிரசங்கிப்பார்கள். நாமும் அதை அறிந்து கொள்வோமாக. இப்போ தேவ பிள்ளைகள், தேவ ஜனமே, இப்போ யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. குடித்தோரைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோதரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஓசனா என்றால் என்னன்னு சொன்னாங்க? இப்பொழுது ரட்சியும் என்று சொல்லி புகழ்ந்தார்கள். முதல்ல என்ன செய்யறாங்க? புகழ்ந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு என்ன செய்றாங்க? புகழ்ந்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். என்ன செய்தார்களா? ஆர்ப்பரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, எப்படி ஆர்ப்பரித்துப்பார்கள் என்று சொல்லி நினைக்கிறேன் என்றால், தாவீது கோலியாத்தை வீழ்த்து கொண்டு
அவன் திரும்பி வருகிறான். அப்போ பெண்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000, 10,000 பேரை கொன்றது என்று சொல்லி பெண்கள் எல்லாரும் என்ன செஞ்சார்களாம்? ஆர்ப்பரித்தார்கள், சத்தமிட்டார்கள், அவருக்கு வரவேற்பு கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில், தேர்தல் நடக்கிற இந்த காலகட்டத்தில் அதிக ஆட்சியாளர்கள், கட்சி தலைவர்கள் தங்கள் ஓட்டுகளை ஓட்டு வாங்க போகிற இடங்கள்ல அவங்க தொண்டர்கள் என்று என்ன செய்வார்கள் என்றால், வாழ்க வாழ்க என்று சொல்லி ஆர்ப்பரிப்பார்கள். வாழ்க வாழ்க என்று சொல்லி என்ன செய்வாங்க? ஆர்ப்பரிப்பார்கள். அவங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக, ஏதோ ஒரு காரியத்திற்காக, அவங்க ஏதோ சாப்பாடு அல்லது பணம், ஏதாவது காரியத்திற்காக என்ன செய்வாங்க? அவங்களே வாழ்த்துவாங்க. அது என்ன வாழ்த்துதல் இல்லை என்றால் உண்மையான வாழ்த்துதல் இல்லை. என்ன வாழ்த்து இல்லைங்க? உண்மையான வாழ்த்துதல் இல்லை. ஆனால் தாவீது கொன்று விட்டு வரும்போது, கோலியாத்தை அடித்து ஜெயம் பெற்று வரும்போது அவங்க ஆர்ப்பரித்த அந்த ஆர்ப்பரிப்பானது உண்மையான ஒரு ஆர்ப்பரிப்பு. அல்லேலூயா. தீர்க்க தரிசனமான ஒரு ஆர்ப்பரிப்பு. அவர்தான் ராஜா என்று அறிந்த அந்த ஜனங்கள் என்ன செஞ்சார்கள்? அவருக்கு ஆரவாரம் செய்தார்கள், வரவேற்றார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ அதே போலதான் இயேசு, மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க, 12-13. யோவான் குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு இயேசுவுக்கு எதிர்கொண்டு போய் புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா, ஆமென் சொல்லுங்க. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோதரிக்கப்படத்தக்கவர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இது ஒரு தீர்க்க தரிசனமான ஆர்ப்பரிப்பு. யூதர்கள் தங்களை அறியாமலே என்ன ஆர்ப்பரித்தார்களாம்? இஸ்ரவேலின் ராஜா என்று ஆர்ப்பரித்தார்கள். இப்ப இயேசு எது மேல ஏறி வராருங்க? கழுதை மேல ஏறி வருகிறார். கழுதை மேல ஏறி வருகிற ஒரு மனிதனை பார்த்து இஸ்ரவேலர்கள், யூதர்கள் இஸ்ரவேலின் ராஜா என்று என்ன செய்தார்களாம்? ஆர்ப்பரித்தார்கள். இப்போ தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, சாதாரண ஒரு ஒட்டகத்தில் வந்திருந்தா விட ஒரு இஸ்ரவேல் ராஜா என்று சொல்லி என்ன செஞ்சிருக்கலாம்? கொஞ்சம் பாருங்களேன். அவர் ராஜா, இயேசு நித்திய ராஜா. நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வெளிப்பாடு, நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வெளிப்பாடு. ஆனா யூதர்களுக்கு அவர் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை, மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ராஜாவாக, மேசியாவாக அவர் ஏற்றுக்கொண்டிருப்பார் என்றால் இயேசு சிலுவைக்கு போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. தங்களை அறியாமலேயே தேவ வெளிப்பாடுகளோடு தேவனுடைய மகத்துவத்தை, இவர்தான் மெய்யான ராஜா என்பதை ஆவியில உணர்ந்து ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. நம்ம ஆராதனையும் இப்படிதான் இருக்கணுங்க. நம்ம ஆராதனை எப்படி இருக்கணும்? ஆவியில தான் ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணுங்க? ஆவியில ஆராதிக்கணும். அதற்கு ஸ்தோத்திரம். தேவநாமம் மையப்படுவதாக வெளிப்பாடுகளோடு கர்த்தரை ஆராதிக்கணும். ஏதோ ஊக்கப்படுத்துகிறார்களே, மைக்கில் இருந்து ஒரு சவுண்ட் வருகிறதே என்கிற உணர்ச்சி வசப்பட்டு ஆராதிக்கிற அந்த ஆராதனையே தேவன் அங்கீகரிப்பதில்லை, தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. நம்முடைய ஆராதனை எங்கிருந்து வர வேண்டும் என்றால் உள்ளத்திலிருந்து ஆவி ஏவதனால அந்த ஆராதனை புறப்பட வேண்டும். நாம சொல்லக்கூடாதா? ஹல்லேலூயா. இந்த ஒரு அனுபவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்ப இந்த ஜனங்கள், யூதர்கள் எப்படி ஆர்ப்பரித்தார்கள் என்றால் ஆவியின் ஏவதனாலே ஆர்ப்பரித்தார்கள். எதனால் ஆர்ப்பரித்தார்கள்? ஆவியின் ஏவதனால. அவர் மேல் இருக்கிற அபிஷேகம் இந்த ஜனங்களுடைய கண்களை திருப்பி விட்டது, அவருடைய நாவை திறக்க வைத்தது. நான் ராஜா என்று நீங்க ஆர்ப்பரிகள் என்று சொல்லி அவருடைய ஆவியை கர்த்தர் எழுப்பி விட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இப்ப என்ன ஆர்ப்பரித்தார்கள்? இஸ்ரவேலின் ராஜா என்று ஆர்ப்பரித்தார்கள். அதே போல இந்த வேற்றுமையை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 27:29 வாசிங்களேன். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின்
அவர் சிரசின் மேல் வைத்து வலது கையில் கோலை கொடுத்து அவர் முன்பதாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே இஸ்ரவேல் ராஜா என்று ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரவேல் ராஜா என்று யோவான் 12:13 என்ன செய்கிறார்கள்? ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். அதே ஜனம்தான் யூதருக்கு ராஜா என்று பரியாசம் பண்ணினார்கள். என்ன பண்ணினார்கள்? அல்லேலூயா. பாருங்க, இங்க என்ன நடக்குதுன்னா, அங்க இஸ்ரவேல் ராஜா, யூதர்களின் ராஜா. ஆக மொத்தம் அந்த ராஜா ஸ்தானத்தை பிசாசு திருட முடியவில்லை. அல்லேலூயா. ரெண்டு இடத்துல வெளிப்பாடு இருக்கு. இஸ்ரவேல் ராஜா என்று ஆர்ப்பரித்தார்கள், யூதர் ராஜா என்று பரியாசம் பண்ணினார்கள். இந்த ராஜா, மெய்யான ராஜா இயேசு என்பதை ஜனங்களுக்கு கத்த திட்டமும் தீர்க்கமாக வெளிப்படுத்தி ஆவியிலிருந்து அதை சொல்ல வைத்தார். அல்லேலூயா. இப்படியாப்பட்ட வெளிப்பாடு இன்றைக்கு நமக்கு தேவை. இப்படியாப்பட்ட வெளிப்பாடு சபைக்கு, திருச்சபைக்கு, இந்த காணொலியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு ஆவியின் வெளிப்பாடுகளோட கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள்ள, கர்த்தரிடத்தில் நெருங்க வேண்டும், பழக வேண்டும். சும்மா அந்த நெருக்கம் பழக்கம் வந்து விடாது. நாம் அன்பு செலுத்தினா, அவரை நேசித்தா, அவர் மேல் நம்ம பற்றுதல் இருந்தா, அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல இஸ்ரவேல் ராஜா என்று புகழ்ந்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். அதே 5 நாளுக்கு பிறகு என்ன செய்தார்களாம்? பரியாசம் பண்ணினார்கள். யூதரின் ராஜா என்று பரியாசம். என்ன இடத்தை வைத்தீங்க? முற்கிடத்தை வைத்து அவரை பரியாசம் பண்ணாங்க. இது முதலாவது ஒரு காரியம். இரண்டாவது ஒரு காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 21:9 வாசிங்களேன். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் போதும். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஓசன்னா என்றால் சொன்னேன், இப்பொழுது இரட்சியும். ராஜாவாக அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. மேசியாவாக யூதர்கள், இஸ்ரவேலர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் என்ன சொல்றாங்க? தாவீதின் குமாரனுக்கு. தாவீது யாருங்க? பெரிய ராஜா. தாவீதுடைய சிங்காசனம் நித்தியமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் என்ன சொல்றாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று என்று என்ன செய்யறாங்க? அவரை புகழ்ந்தார்கள். ஓசனா என்றால் இப்பொழுது இரட்சியும் என்று அர்த்தம். தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 1:21 வாசிங்களேன். அவர் ஒரு குமாரனை பெறுவாள், இயேசு என்று பெயரிடுவார். ஏனெனில், நல்ல கவனிங்க, அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இயேசு என்ற பொருளுக்கு ரட்சிப்பு, ரட்சகர் என்று அர்த்தம். அதே போல யோசுவா என்ற பெயருக்கு ரட்சிப்பு அல்லது ரட்சகர் என்று அர்த்தம். ஆனா ஓசனா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ரட்சியும் விடுவியும் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. இப்போ ரட்சகர் அவர் வயிற்றிலிருந்து வெளியே வரல. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குங்க? ரட்சகர் என்று வெளிப்படுத்தப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. இயேசு என்னவா? ரட்சகர், ரட்சிக்கிறவர். எதுல இருந்து ரட்சிக்கிறவருங்க? வாசிங்க வசனத்தை. பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். பாவங்கள் இருக்கிற இடத்துல ஆவியானவர் செயல்பட முடியாது. பாவம் உள்ள மனிதனிடத்துல தேவன் உறவாட முடியாது, வாசம் பண்ண முடியாது. 6வது நிலை கர்த்தர் சொன்னாருங்க, ஒருவனை சுகமாக்க போகும்போது, ஒருவனை அவர் தொட போகும்போது, உன் வியாதி உன்னை விட்டு போகட்டும், உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கவே இல்லைங்க. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது போ.
ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ பாவத்திற்கும் வியாதிக்கு என்ன இருக்குங்க? சம்பந்தம் இருக்கு. அல்லேலூயா. விடவீனப்படுறோமா? வியாதி படுறீங்களா? யோசிங்க, திங்க் பண்ணுங்க. வியாதியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் விரும்புவதில்லை. வியாதியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்வதில்லைங்க? விரும்புவதில்லை. ஆண்டவரிடத்துல போராடி ஜெபம் பண்ணி அந்த வியாதியை மேற்கொள்ளணும். அது ஒரு ரட்சிப்பு, அது ஒரு மீட்பு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னன்னு புகழ்ந்தார்? என்ன சொன்னாங்க? ஓசன்னா. யாருக்கு? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்றார்கள். அடுத்ததாக லூக்கா 23:21 வாசிங்களேன். அவர்களோ சிலுவையில் அறையும். திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்றார்கள். யாருங்க? திரளான ஜனங்கள். அப்படிதான் வசனம் சொல்லுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 21:9 என்ன சொல்லப்படுதுங்க? திரளான ஜனங்கள், கூட்டத்தார். திரளான கூட்டத்தார் என்ன செய்தார்களாம்? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்றது. இப்ப ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க? அவனை எத்தனை நாளைக்கு பின்னாடிங்க? 5 நாளைக்கு பின்னாடி. அப்படின்னு சொல்லுங்களேன். நமக்கும் அதே போலதான் வரும். உங்களை நல்லா பாராட்டுவாங்க, அதே நேரத்தை தூக்கி கபாரிக்கலை போடுவாங்க. அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆலயத்துக்கு போனதுனால தான் நடந்துருச்சோ, இன்னைக்கு எப்பவுமே வேதம் வாசிக்காதனால, நீங்க வேதம் படிச்சதுனால தான் நடந்துருச்சோ, இன்னைக்குமே அதிகாலை இருந்து ஜெபம் பண்ண, இன்னைக்கு மட்டும் பக்தியா ஜெபம் பண்ணினேன், அதனால தான் கீழே தூக்கி போட்டாங்களோ என்று சொல்லி என்ன செய்யக்கூடாதுங்க? நினைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேதம் வாசிக்கிறவங்க வேதம் வாசித்துக் கொண்டு இருக்கணும். ஜெபிக்கிறவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். பக்தியா இருக்கிறவர்கள் பக்தியா இருந்து கொண்டே இருக்கணும். காணிக்கை தசம்பாகம் செலுத்துறவர்கள் கீழே விழுந்தாலும் நிமிர்ந்து நின்னாலும் இதை செய்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய காலத்திலும் துதி எப்போதும் வாயில் இருக்கும். சந்தோஷமானால் சங்கீதம் பாடு, துன்பமையானால் ஸ்தோத்திரம் செய். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். துன்பத்துக்கு மருந்து எதுங்க? ஸ்தோத்திரம். சங்கீதத்துக்கு உணவு எதுங்க? சந்தோஷத்துக்கு உணவு எது? சங்கீதம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இப்போ என்னன்னு சொல்லி என்னன்னு சொன்னாங்க? முதல் பாயிண்ட், முதல்ல தாவீதின் மைந்தனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்றெல்லாம் என்ன செய்தார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். அதே போல அடுத்த 5 நாள்ல இவனை ராஜா என்று சொன்னவர்கள் இப்ப என்ன சொல்றாங்க? இவனை சிலுவையில் அறையும். யாரை சிலுவையில் அறையும்? இவனை சிலுவையில். அப்படிதான் வசனம் வாசிங்க மறுபடியும். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் இயேசுவை பின்பற்றவர்கள், இயேசுக்கு பிள்ளையா இருக்கிறவர்கள். அவர் வெற்றி பெற்றார், நாமையும் வெற்றி பெற வைப்பார். எப்பொழுதும் மன நிர்ணயமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவையில் அறியும் என்று சொல்லும்போது ஒரு ஒன்றுமே பேசல. சிலுவையில் அறிவுரை என்ன சொல்ல? அவர் ஒன்றுமே பேசவில்லை. இல்லையா? சொல்லுங்க. இல்லையா? மூன்றாவது ஒரு காரியம், மத்தேயு 21:8 வாசிங்க. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். போதும். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை இயேசுவுக்கு வழியிலே விரித்தார்கள். யூதர்கள் வஸ்திரங்களை போட்டிருப்பார்கள். யூதர்கள் என்ன செய்வாங்க? வஸ்திரங்களை உடுத்தியிருப்பார்கள். மேல் வஸ்திரம், கீழ் வஸ்திரம் என்று சொல்லி 3 வகையான வஸ்திரங்களை போட்டிருப்பார்கள். தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, அதுபோல
மேல் வஸ்திரத்தை கலற்றி என்ன செய்தார்களாம்? வழியிலே விரித்தார்களாம். வேறு சிலர் என்ன செய்தார்களாம்? மரக்கிளைகளை கொண்டு வந்து வழியிலே பரப்பினார்கள் என்று எழுதப்படுகிறது. விதமாய் அவரை சந்தோஷமாய் வரவேற்றவர்கள், மகிழ்ச்சியாய் வரவேற்றவர்கள், ஆனந்த களிப்போடு வரவேற்றவர்கள் அடுத்த 5 நாளுக்கு பின்னாடி என்ன செய்றாங்க தெரியுமா? மத்தேயு 27:35 வாசிங்களேன். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள். யாருக்கு வஸ்திரங்களை விரித்தார்களோ அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டுக் கொண்டார்கள், உரித்து கொண்டார்கள். ஏன் தெரியுமா? நமக்கு அலங்கார வஸ்திரத்தை கொடுப்பது. நமக்கு என்ன வஸ்திரத்தை கொடுப்பதற்காக? அலங்கார வஸ்திரத்தை கொடுப்பதற்காக, இரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுப்பதற்காக, நீதியின் சால்வையை நமக்கு கொடுப்பதற்காக அவருடைய வஸ்திரத்தை என்ன செய்தார்களாம்? பங்கிட்டுக் கொண்டார்கள். அந்த சோத்திரம். சங்கீதம் 22:12-18 வாசிங்களேன். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் என்ன போடுகிறார்கள்? தீர்க்க தரிசனம். என்ன அவசரங்க? தீர்க்க தரிசனம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இதை நம்ம உணர்ந்து கொள்ள, கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு என்ன செய்கிறாரா? வஸ்திரத்தை விரித்தவர்கள் வஸ்திரத்தை கலற்றி பங்கிட்டுக் கொண்டார்கள். ஸ்தோத்திரம். தேவநாமம் மெய்ப்படாது. அடுத்ததா கடைசி தேவன் நல்லவர். யோவான் 12:14-15 வாசிங்க. அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் உன் ராஜா கழுதை மேலும் கழுதை குட்டியாகி அதன் மரின் மேலும் ஏறி வருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது தாழ்மையை குறிக்கிறது. கழுதை குட்டி ஏறி வருது என்னங்க? தாழ்மை. தேவ ராஜ்யம், கிறிஸ்துவ ராஜ்யம் எதற்கு அடுத்தது என்றால் தாழ்மையின் ராஜ்யம், எல்லாரையும் அரவணைக்கிற ராஜ்யம். இதற்கு ஒப்பனையாக தான் கழுதை குட்டி மேல அவர் ஏறி வந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ராஜ்யம் பண்றவங்களாம் பெரிய பெரிய அளவுல அவங்க தான் எல்லாமே, இந்தியாவை அவங்க தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க? ஆட்சி செய்றாங்க. அப்படி இல்லாதபடி இயேசு நித்திய ராஜா, நிரந்தரமான ராஜா, சதா காலங்களின் ராஜா, ராஜரிகமே அவரது தான். அல்லேலூயா. அப்படியே ராஜா எது மேல ஏறி போனாருங்க? கழுதை மேல ஏறினார். கழுதை இயேசுவை சுமந்தது. கழுதை 4வது கரைவது இயேசுவை கழுதை சுமந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதே போல யோவான் 19:17 வாசிங்க. அல்லேலூயா. இயேசு முதல்ல வாசித்தோம், கழுதை இயேசுவை சுமந்தது. இப்போ அவர் தமது சிலுவையை சுமந்து கொண்டு. ஆமென் சொல்லுங்க. எத்தனை நாளைக்கு பிறப்புங்க? 5 நாளுக்கு பிறகு நடக்கிறது. தேவ பிள்ளைகள், தேவ ஜனமே, இயேசு தமது சிலுவையை சுமந்து கொண்டு. வாசிங்க. சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொள்ளுகதா என்று சொல்லப்படுகிற கபால ஸ்தலம் என்று இடத்திற்கு புறப்பட்டு போனார். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கபால ஸ்தலம் என்றால் என்ன தெரியுங்களா? மனித மண்ட ஓடு போன்றது. மனித மண்ட ஓடு பார்த்திருக்கீங்களா? மனித மண்ட ஓடு பார்த்திருக்கீங்களா? பார்த்தேன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்துருக்கிற பார்த்தா என்னமோ எனக்கு தலை இல்லாதது போல தெரியுது. இல்லாத
அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, அது மேல அவர் பிரயாணம் பண்ண செய்தார். அவ்வளோ வளவளப்பாக, அவ்வளோ உஷ்ணம் நிறைந்ததாக காணப்படுகிற அப்படியாப்பட்ட இடத்துல இயேசு எதை சுமந்து கொண்டு போனாருங்க? சாதாரணமா நம்ம வண்டி இருக்கு, கார் இருக்கு, சகல வசதி இந்த நாளில் இருக்கு. வந்து 4 பாட்டு கைத்தட்டி பாடினா பாட்டுக்கு பிறகு நம்ம வர்றோம். அல்லேலூயா. ஆனால் இயேசு சென்ற பாதை நெருக்கம், உபத்திரம், வேதனை, துக்கம், வருத்தம். ஏனென்றால் இத்தனையும் யார் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக, நீங்க நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக, நீங்கள் நானும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல சிலுவை சுமந்து கொண்டு போனார். நாம சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லவர். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 118:25 வாசிங்க. கர்த்தாவே ரட்சியும். கர்த்தாவே காரியத்தை வாய்க்கப்படும். இதுதான் இந்த ஓசனையுடைய வார்த்தையுடைய முழுமையான அர்த்தம். கர்த்தாவே ரட்சியும், காரியத்தை. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, நாம் சொல்லப்பட்ட பேசின காரியங்கள் மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், 4வது வசனம், 7வது வசனத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதோடு இல்லாமல் மார்க்கு 11:2 சொல்லியிருக்கிறேன். லூக்கா 19:30-31 சொல்லியிருக்கிறேன். யோவான் 12:13 ஆகிய வசனங்களை கோடிட்டு காத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இயேசு இந்த நாளை மிகவும் விசேஷித்துக் கொண்டார். அல்லேலூயா. இயேசு இந்த நாளை என்ன செய்து கொண்டாருங்க? மிகவும் விசேஷித்துக் கொண்டார். ஏனென்றால் ராஜா என்பதை நிரூபித்தார். மனித வாயினாலே அறிக்கை செய்த வைத்தார். ஒரு ராஜாவுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் ஒரு நித்திய ராஜா என்பதை ஒரு முறை ஜனங்களுக்கு தெளிவுபடுத்த முடியாது. அதே நேரத்தில் ஜனங்களுக்கு மீட்பு உண்டு என்பதை அவர் வாழ்ந்து இந்த பாடுகள் வழியாக ஊடுருவி போய் இந்த பாடுகள் நிமித்தம் மனிதர்களுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இந்த நல்ல நாளில் 4 காரியங்களை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்டோம். முதலாவது, ராஜா என்று, இஸ்ரவேல் ராஜா என்று ஆர்ப்பரித்தார்கள். யூதருக்கு ராஜா என்று பரியாசம் பண்ணினார்கள். 2வது, ரட்சியும் என்று ஓசனா என்றார்கள். அதே நேரத்தில் சிலுவையிலே அறையும் என்றார்கள். அடுத்து 3வது காரியம், வஸ்திரங்களை எரித்தார்கள். வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டு உரிந்து பங்கிட்டுக் கொண்டார்கள். அல்லேலூயா. இயேசு கழுதை மேல் ஏறினார். கழுதை இயேசுவை சுமந்தது, இயேசு சிலுவையை சுமந்தார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போமா?